திருச்சிற்றம்பலம். அருள்மிகு பிரம்மபுரீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. வரலாற்று முறையிலே 359வது திருப்பதிகம் திருவெங்குரு, திருமுறை 1 75வது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம். காலை நல் மாமலர் கொண்டு அடிபரவி கைதொழு மானியை கருத்த வெங்காலன் ஓலமதியிடமுன் உயிரொடு மாள உதைத்தவன். ரொம்ப அதிகாலையில் நல்ல மலர்களை எல்லாம் எடுத்து சிவபெருமானுடைய திருவடியை கைதொழுது வணங்கிய பிரம்மச்சாரிக்கு மானின்னு அதாவது மார்கண்டேயன், அவரை உயிரை வகுவதற்காக வந்த அந்த கருத்த கரேன்னு இருக்கக்கூடிய அந்த யமன் ஓலமிடும்படியாக உதைத்த பெருமான் உயிரோடு மாண்டான். அப்போ என்ன அர்த்தம்? உயிர் அப்படியே மூச்சாகி விழுந்துட்டான் சாமி. அப்புறம் உயிர் கொடுத்தாரு. அப்படிப்பட்ட உதைத்தவன் காலால் காய்ந்த பெருமான் உமையவள் விருப்பன், உமையவள் விரும்பி இருக்கக்கூடிய பெருமான் எம் பெருமான் எம் தலைவன் மாலை வந்து அணுக ஓதம் வந்து உலவி மறு திரை சங்கொடு பவளம் உந்தி வேலை வந்து அணையும் சோலைகள் சூழ்ந்த வெங்குரு மேபி உள் வீட்டிருந்தாரே. இந்த எம்பெருமான் இந்த கோவிலில் உள்ள ரொம்ப ஆனந்தமாக வீட்டிருக்கிறாரு. அந்த மாலை நேரத்தில் அலைகள் எல்லாம் அதிகமாக கிளம்பி ஓதங்கள், கடல் ஓதங்கள் எல்லாம் நீரிலே பெருகி அந்த அடிக்கக்கூடிய மடிஞ்சு அடிக்கக்கூடிய இந்த அலைகள் எல்லாம் சங்குகளையும் பவளத்தையும் உந்தி எடுத்து கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய கடல் சூழ்ந்த இடம்தான் இந்த சோலைகளும் கடலும் சூழ்ந்த இடமே வெங்குருவாகும். 12 பேர் சீர்காழிக்கு, அதற்கு ஒரு பேர் வெங்குரு. பெண்ணினை பாகம் அமர்ந்து உமையோர் பாகன் செஞ்சடை மேல் பிறையோடும் திருச்சடையிலே நிலவு அரவினை அணிந்து அழகாக பாம்பினை அணிந்து அழகான பெருமான் பண்ணினை பாடி நல்ல பன்முறையாக பாடியும் ஆடி முன் பலிகொள் எல்லாம் பாடி ஆடிட்டு போறாரு, பிச்சையேற்றி போறாரு பரமன். அப்படிப்பட்ட பெருமான் எம் அடிகளால் என் தலைவன் பரிசுகள் பேணினா பெருமானுடைய தன்மை எதுன்னா கருணையே பொழிவதுதான் தன்மை. அந்த தன்னுடைய கருணையை காட்டுதலே இவருடைய தன்மையாகும். மண்ணினை மூடி வான் முகடி ஏறி மரிதிரை கடல் முகந்து எடுப்ப மற்ற உயர்ந்து விண்ணளவு ஓங்கி வந்து இழி கோவில் வெங்குரு மேவி உள் வீற்றிருந்தாரே. இந்த கோவில் எப்படின்னா ஊழி காலத்தில் எல்லாம் பிரளயமாகும். இந்த கோவில் அந்த ஊரே தோணிபுரமே மிதக்குதான். வாண்ட உச்சிக்கு போயிட்டு திரும்ப அப்படியே அந்த நீர் வடிஞ்சு அந்த இடத்துல திரும்பவும் இந்த கோவில் அமர்ந்தது. அப்படி கூட மிதந்து அமர்ந்த கோவில் இதுவாகும். ஓர் இயல்பு இல்லா உருவம் அதுவாகி, அதுதான் நிர்குணம். பெருமானுக்கு ஓர் உருவம் ஒரு குணம் ஒன்றுமில்லாதான். எதவன் ஊர் எதவன் பேர் ஆறுற்றார் ஆரையலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய். எல்லா ஊரும் அவர் தான், எல்லாருடைய பேரும் அவருடைய பேர் தான். பெண்ணுக்கு இருப்பு இல்லாதவன், அவன் இங்கே தான் இருப்பான் அங்கே தான் இருப்பான்லாம் வரையறுத்து சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட பெருமான் ஒன்திரல் வேடனது உரு அது கொண்டு, அப்படிப்பட்ட பெருமான் பல வேடமாகும் போது வேடுவனாக அந்த பார்த்தனுக்கு தனஞ்சயன் அப்படின்னா அர்ஜுனன், தனஞ்சயனுக்கு பார்த்தன் தனஞ்சயன் அர்ஜுனன் எல்லாம் உண்டு. அந்த காரிகைக்கான உமையோடும் வேடுவத்தியாக வர இந்த பாசுபாஸ்திரம் கொடுக்கறதுக்காக தனஞ்சயனுடைய ஆணவத்தை நீக்கி, தனஞ்சயன் தன்னை கருத்து ஆணவத்தை நீக்கி அவருக்கு அழித்து இது பாசுபதம் அளித்து உடன் காதல் செய் பெருமான், பழமையான பெருமான். நேரிசையாக அன்பர்க்கு அன்பன் ஆயிற்ற நேரிசையாக அறுபதம் முரன்று, அறுபதங்கள் வண்டினங்கள் அவையெல்லாம் நேரு செய்கின்ற பண்ணிகளை அழகா பாடக்கூடிய நிறை மலர் தாதுக்கள் மூச விண்டு உதிர்ந்து நல்லா மலர்கள் நல்ல முட்டு பெருசா நிறைந்து அது அப்படியே மலருமா. அதில் மகரந்த தூட்கள் எல்லாம் அப்படியே புரண்டு அந்த மலர் விண்ட உடனே அப்படி உதிரக்கூடிய வேரிகள் எங்கும் அதில் தேன் நிரம்பிய மலர்களில் தேனும் நிறைஞ்சி அப்படியே கொட்டி எல்லா இடங்களிலும் மனம் பரப்பக்கூடிய சோலைகள் சூழ்ந்து வெங்குரு மேவி உள் விட்டிருந்தாரே. இந்த உள்ளுங்கிறது ரொம்ப ஆக அருளே வடிவமாக சிவபெருமான் அந்த சீர்காழிப்பதியிலே அமர்ந்து அருள் செய்கிறார்.
வண்டனை கொன்றை, வண்டு சேரக்கூடிய கொன்றை, வன்னி, மத்தம், ஊமத்தம்பு, மருவிய கூவிளம், வில்வம், எருக்கொடு, எருக்கு மலர் இவையெல்லாம் மிக்க கொண்டு அணிச்சடையர் இவையெல்லாம் திருச்சடையில வைத்து விடையினார், விடை மீது வருகிறார், இடவம் மீது, காளையப்பர் மீது. பூதம் கொடுகொட்டி, பூதகடங்கள் எல்லாம் சிவபூதங்கள் எல்லாம் கிடுகிட்டிங்கிற வாத்தியம், இந்த கொடுகொட்டிங்கிற வாத்தியமும் குடமுழா கூடியும் எல்லாம் முரசு அடிச்சுக்கிட்டு முழவ ஒலிப்ப பண்டிகளாக பாடி நல்லா ஒன்று போல பாடுங்களாம் அந்த பூதங்கள். அப்பா நல்ல பிள்ளைங்க. ஓர் வேதம் பயில்வார் முன் பாய் புழல் கங்கையை சடைமேல் வெந்திரை சூடி உமையவளோடும் வெங்குரு மேவி உள்விட்டிருந்தாரே. அப்படியே வேதங்களை எல்லாம் சொல்லுவாராம் சுவாமி. அப்படி சொல்லிட்டு அதான் என்னில் ஆகமம் ஏம்பிய ஈசனார் யாம் விரும்புவது பூசணையே அப்படியெல்லாம் உமையோடு சொல்லி அந்த கங்கையின் திருச்சடையிலே வைத்து பிறையும் சூடி உமையாளோடு இருந்த பெருமான் வெங்குருவில் வீட்டிருந்தார். சடையினர் திருச்சடை உடையவர். மேனி நீரது பூசி, தன் திருமேனியிலே திருநீர் பூசி, தக்கைகொள், தக்கைங்கிற வாத்தியம் பொக்கணம் இட்டு, அந்த தக்கைங்கிற வாத்தியத்தை ஒரு துணியில மறைத்து பொக்கணம் போல கட்டிக்கிட்டு, பொக்கணம்ங்கிறது எப்பயும் திருநீற்று பொக்கணம்னு சொல்லும்போது திருநீரை வைத்து துணியினால் சுத்திட்டோம்னா அது திருநீற்று பொக்கணம். இப்ப தக்கைங்கிற வாத்தியத்தை துணியினால் மூடி வச்சிருக்கனால இது தக்கைகொள் பொக்கணம். அது இட்டு உடனாக கடை தரும், அதாவது வீடு வீடாக போகிற வாயில், வீட்டு வாயிலில் நின்று பலி காது கொண்டு கண்டவர் மனம் அவை கவர்ந்து. இவர் போறது பிச்சை இருக்குது, ஆனால் அந்த பிச்சைக்காரரை பார்த்துட்டு எல்லாம் தன்னுடைய மனத்தை என் உள்ளம் கவர்கள். அப்போ எப்படி இருப்பாருங்க. அதுதான் அவெல்லாம் பார்த்தவங்க எல்லாம் புண்ணியவாங்க. கடை தரும் நமக்கு பார்த்துருப்போம் நம்ம கூட, ஆனால் நமக்கு அது அறிவு கட்டல, அவ்வளோதான். கடை தரும் பலியது கொண்டு கண்டவர் மனம் அவை கவர்ந்து அழகாக படை அது ஏந்தி, கையில பரசு ஏந்தி, பைங்கயல் கண்ணி உமையவள் பாகமும் அமர்ந்து அருள் செய்து, அந்த மீன் போன்ற கண்ணுடைய அந்த அங்கையர் கண்ணின்னு சொல்லும் பாருங்க. அது என்ன, மீன் தன்னுடைய குஞ்சுகளுக்கெல்லாம் கண்களிலே உணவு கொடுக்கும். அதுபோல் இந்த அம்மா பார்த்தோன்னே எல்லாருடைய நோய் நொடி பிணி எல்லாம் நீங்கி சிறப்பாக இருப்பார். அதுதான் அங்கையர் கண்ணி. மதுரையில் நம் நண்பர் ஒருத்தர் இருக்கார், சொல்லுவார், எங்கள் ஊரில் தண்ணி பஞ்சமே வராது, ஏன்னா அங்கையர் கண்ணி இருக்காங்க அப்படி சொல்லுவார். அவருக்கு அவர் ஆசை. உமையவள் பாகமும் அமர்ந்து அருள் செய்து விடையோடு பூதம் சூழ்தரச் சென்று வெங்குரு மேவி உள் விட்டிருந்தாரே. கரை ஒரு கடலில் திரை அது மோத, கரையினில கடலுடைய அலைகள் எல்லாம் மோத, கங்குல் அந்த இருள் வந்த உடனே ஏறிய சங்கமும் இப்பி உரை உடை முத்தம், அந்த முத்துக்களும் சங்குகளும் சிப்பிகளும் சேருமாம் அந்த கரையிலே. மணலிடை வைகி, அந்த கடலோரத்துடைய மணலிலே இடத்திலே வீசி எறிந்து வைத்து ஓங்கு வானிருள் அற துறப்ப, அப்படியே எங்கு பார்த்தாலும் இருள் இருக்கும். ஆனால் இவைகளெல்லாம் முத்துக்கள் எல்லாம் வந்தவுடனே அந்த இருளெல்லாம் நீங்க முடியாத ஒளி கொடுக்குமாம். என் திசையும் புரைமலி வேதம் போற்று பூசுரர்கள், 8 திக்கிலும் உயர்ந்த வேதங்களை படித்து அப்படியே தெளிஞ்ச அந்த பூசுரர்னா அந்தணர்கள். அவங்கெல்லாம் புரிந்தவர் நலம்கொள் ஆகுதியின் நிறைந்த, அவங்கெல்லாம் செய்யக்கூடிய வேள்வி புரிந்து அதனால் வரக்கூடிய ஆகுதி புகை எப்படி இருக்குமாம், விரைமலி தூபம், மனமிக்க புகை விசும்பினை மறைக்கும், ஆகாயத்தையே மறைக்கும் அளவுக்கு இருக்கக்கூடிய வேள்வி சதுரர்கள் வாழக்கூடிய இடம் வெங்குரு மேவி உள் வீட்டிருந்தாரு. வள்ளி நுண் இடையாள் உமையவள், வள்ளி கொடி போல இடையுடையவங்க, உமையவள் தன்னை மறியிடம் வருமத களிற்றினை மயங்க, அந்த அம்மா அப்படியே பயன்படுது. அப்போ அந்த களிற்று யானையை என்ன பண்ணுற, தோலை பிடித்து அதான் ஆணவங்கிறத உரிச்சுட, ஒல்லையில் பிடித்து அங்கு உரித்து அவள் வெறுவ, இந்த அம்மா பயப்படுறாங்க. அந்த பயத்தை நீக்கிட்டார். வெறுவல் கெடுத்தவர், ஒன்றும் பயப்படாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு. விரி பொழில் மிகு திரு ஆளில் நல் அறம், ஆளில்னா ஆலமரம், அங்கே நல்லா அழகான சோலை சூழ்ந்த வெங்குரு, அங்கே ஆலமரத்திலே நல்லறம் உரைத்து சனகாதி முனிவருக்கு சுவாமி என்ன பண்றாரு, ஆரங்கம் நால்வேதம் போதித்து ஞானமுடு இருப்ப, அப்படியே ஞான பூரணராக தட்சிணாமூர்த்தியாக இருந்து அருள் செய்ய நலிந்திடல் உற்று வந்த அக்கருப்பு வில்லியை பொறிபட விழித்தவர். அப்படி பார்த்தாரு, காமன் கரும்பு வில் வைத்திருக்கக்கூடிய அந்த காமன் மன்மதன் எரிஞ்சுட்டான்.
விரும்பி வெங்குரு மேவி உள் வீட்டிருந்தாரே. ஞானத்தோடு இருக்கிறாரு, அந்த இடத்துல இதுக்கு என்ன வேலை? அது சுவாமி அப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். தத்துவ ரீதியாக நம்ம ஆய்வு செய்யணும். பெரிய பதிகம் இது. அதனால் நம்ம அப்படியே தான் போகணும். இல்லைன்னா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஆகிடும். பாங்கிலா அரக்கன், நல்ல குணம் இல்லாத அரக்கன் யாரு? ராவணன். தன்னையே பெருமையாக நினச்சிக்கிட்டே இருந்தாலே போச்சு, நம்ம வேலைக்கு ஆக மாட்டோம். கையிலை அன்று எடுப்ப, கைலை மலை எடுக்க பல தலை முடியோடு தோலவை நெறிய, பல தலை 10 தலையும் முடியும் தலையெல்லாம் நெறிஞ்சு போச்சு தோல்லாம். ஓங்கிய விரலால் ஊன்றி, அப்பா இப்படிப்பட்ட பெருமான் அவருடைய விரலால் ஊன்றி அன்று அவருக்கே ஒளிதிகள் வாழது கொடுத்து சந்திரகாந்த வாழெல்லாம் கொடுக்குறாரு. அழகு ஆய கோங்கொடு செருந்தி கூவிளம் மத்தம் கொன்றையும் குழாவிய செஞ்சடை செல்வர். என்னெல்லாம் பாருங்க, கோங்கு செருந்தி வில்வம் ஊமத்தம் கொன்றை இதெல்லாம் சொல்லி திருச்சடை செல்வன், சென்றடையா திருவுடையான், முக்தி செல்வம் அருளக்கூடிய பெருமான். வேங்கை பொன்மலர் ஆர் விரைதரு கோவில் வெங்குரு மேபி உள் வீட்டிருந்தாரே. இந்த வேங்கை பூ மஞ்சளாக இருக்கும். வேங்கை மரத்து பூ அதெல்லாம் நல்ல வாசனம் மிகுந்த கோவில் அங்கே வைத்திருக்கக்கூடியனாலே மலர்களால் நிரம்பிய கோவில் மனம் மிகுந்த வெங்குரு மேபி உள் வீட்டிருந்தார். விற்று அருள் செய்தார். ஆருடை சடையம் அடிகளை, என் தலைவன் கங்கையை வைத்திருக்கக்கூடிய திருச்சடை உடையவர் காண அவனை எப்படியாவது பார்க்கணும்னு காண்பதற்கு அடியோட பிரம்மனும் அளப்பதற்கு ஆகி. இப்போ ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, இவர் எப்படியாவது அளந்துடணும், கீழே மேலையும் போய் பார்த்துடும் அப்படிதான் சொல்றாங்க. சேரு இடை திகழ் வானத்து இடை புக்கும் செலவர தவிர்த்தனர். ஒருத்தர் பூமியை சேரிடை திகழ்னா இங்கே பூமியை நுழைஞ்சிக்கிட்டு கீழே போறார். ஒருத்தர் வானத்திடைக்கு மேலே போறார், பறந்துன்னு போறார் அன்னப்பறவையாக. அவர்களால் தன் செயலை விட்டனர், செலவு அற தவிர்த்தனர். இனிமே முடியாதுன்னு ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. அப்படிப்பட்ட பெருமான் எழிலுடை திகழ் வெந்நீருடைய கோல மேனியர், அழகான திருநீர் பூசிக்கூடிய அழகிய திருமேனி உடைய சிவபெருமான். நெற்றிக்கண் உடையவர், நெற்றிக்கண்ணினர். விண்ணவர் கைதொழுது ஏத்த, விண்ணவர்கள் எல்லாம் பெருமானே மகாதேவா என்று ஏத்த. வேறு எம்மை ஆள விரும்பிய வீரர். இப்போ அவங்களெல்லாம் விட்டுட்டு என்ன ஆட்கொண்டே. அதுதான் சிவபுராண திருவாசகத்தில் நன்றி மறவாமை பிரிவாற்றாமை, இது 2 தாங்க. இந்த 2 வச்சுக்கிட்டு திருவாசகத்தை படிக்கணும். பிரிவாற்றாமை நன்றி. எப்படி இருந்த என்ன கேவலம் இவ்வளோ கீழ்நிலையில் இருந்த உயிரை நீ ஆட்கொண்டியப்பா. ஒன்று இப்படி ஆட்கொண்ட பெருமான் நான் உன்னோடவே கலந்துருக்கணுமே, நான் வீணா போய் இங்கே கிடக்கிறேனே, அதுக்கு என்னப்பா இப்படி இருக்கனே. பிரிவாற்றாமை. பெருமான் உன்னை நான் விட்டுட்டேன். இதே தான் ஏக்கம். திருவாசகம் முழுக்க என்ன இருக்குன்னா நன்றி மறவாமை பிரிவாற்றாமை. அதுதான் உண்மை. ஏன்னா திருவாசகம் பாட தகுதியான மாணவன் இவருன்னு சாமி முடிவு பண்ணிட்டார். இது ஒன்று தான் காரணம், வேறு காரணமே கிடையாது. நமக்காக சுவாமி அந்த மணிவாசக பெருமானை நமக்காக உயிர்கள் செம்மை பெறணும், ஆனந்தப்படணும், தன்னை உணரும்படி செய்தக்கூடிய திருவாசகத்தை மொழிவதற்காகவே, திருவாசகத்திலே திளைத்திருப்பதற்காக குருநாதனான சிவபெருமான் தன் சீடனான பிரதான சீடனான மாணிக்கவாசகரை நமக்காக விட்டு சென்றார். இதுதான் உண்மை. ஆனால் அவர் எங்கேயாவது சொல்லியிருக்காரு, நான் திருவாசகம் எழுதுறதுக்காக என்னை விட்டுட்டு போயிட்டார் இறைவன்னு ஏங்குறாரே சாமி. அப்படி தான் இருக்கணும் அடியார்னா. இதெல்லாம் நான் தான் எழுதினேன் போர்டு போட்டுட்டு நான் தான் பாட்டு பாடுறேன்னு பேனர் வைக்கக்கூடாது. அது ரொம்ப பெரிய சுவாபராதம். நம்மளே இதை செய்யலாமா? அதை முதல்ல அடிக்கணும். ராங் சொல்லிட்டு சாமி தான் எல்லாத்துக்கும் பிரதானம். நம்ம இருந்து மறைய போகிறோம். சாமி நீ என்ன கற்றுக்கத்த, எவ்வளோ பெரிய ஜாம்பவான்லாம் மறைஞ்சு போயிட்டான். சிகேஸ்லாம் வாட் எவர் இட் இஸ், அவர்கிட்ட கூட யாரும் நெருங்க முடியாது. நல்ல புக்கை அடுக்குனீங்கன்னா இடுப்பு கூட மேலே வரும். ஒவ்வொரு வார்த்தைகளையும் எப்படி செம்மையாக எழுதியிருக்காரு தெரியுங்களா? பெரிய புராணத்துக்கு உரை நம்ம படித்தோம்னு சொன்னால் 12-1 மணி வரையிலும் புக்கை மூட மனசு வராதுங்க. எப்படி எழுதியிருக்காரு தெரியுமா? 4 வரிக்கு ஒரு 6 பக்கத்தில் எழுதியிருக்காருங்க. இந்த மாதிரி எப்படி ஒரு சொல்லாட்சி, அந்த ஊர் பற்றி சிந்தனை, அவ்வளோ விஷயங்களையும் கொட்டி குவிச்சிருக்கார். தன் வாழ்நாளே பார்த்தீங்கன்னா பெரிய புராணத்துக்கு 14 ஆண்டுகள் ஆய்வு, 14 ஆண்டுகள் இதை மொத்தத்தையும் தான் எழுதி முடித்தார்.
14 ஆண்டுகள் அந்த எழுதுறது தானே பேசியிருக்கார். இவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணிச்சிருக்கார். அப்படிப்பட்ட ஜாம்பவான்கள் இருந்த இடம் தெரியல. அப்படியே ஏதோ ஒரு சில அன்பர்கள் தான் தெரியுது. அப்படியே இலைமரவு காய்மரவா அப்படியே சுவாமிகிட்ட சேர்ந்துட்டாங்க. அதனால் முதல்ல பணிவு ரொம்ப முக்கியங்க. பணிவு இல்லைன்னா அப்பங்கிட்ட போக முடியாது. வேறவை ஆள விரும்பிய வீரதர் அவங்கெல்லாம் விட்டுட்டு என்னை ஆட்கொண்டிய சாமி. அப்போ கூட பாருங்கள், என்னையும் கண்ணப்பன் ஒப்பதோடு அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னையும் ஆண்டதில் எவ்வளோ இழிவுபடுத்துகிறார் பாருங்க. அப்போ இப்போ கண்ணப்ப நாயனரை புகழ்வதற்காக தன்னை இழிவுபடுத்துகிறார். அங்கே தான் சிவபெருமான் அவரை தலைமையில் தூக்கி வைக்கிறார். யார் தன்னை இழிவுபடுத்துகிறானோ அவன் தலைமையில் தூக்கி வச்சுக்கிறார். தன்னை நீ தான் எல்லாம் பெரிய ஆளுப்பான்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்கார். பாடுடை குண்டர் சாக்கியர் சமணர் பயில் தரும் மர உரை விட்டு அழகாக பாடுனா துன்பம், ஒரே பாடு. அந்த துன்பம் கொடுக்கக்கூடிய அந்த குண்டர்கள் பேச்சில் நயம் இல்லை. அப்படிப்பட்ட சாக்கியர் சமணர் பயில் தரும் மர உரை, அறவுரை அல்ல மர உரை, கருணையற்ற உரையை விட்டு அழகாக ஏடுடை மலரால் பொருட்டு வன் தக்கன் எல்லையில் வேள்வியை தகர்த்து அருள் செய்து. தாட்சாயணி எங்கள் அப்பன் பண்ணுறது மிகப்பெரிய கொடுமை என்ன அப்படின்னு ஒன்று சுவாமி என்ன பண்ணுறார், உடனே வீரபத்திரன் அனுப்பிச்சு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டார் எல்லாத்தையும். அந்த வன் தக்கன் 2 சொல்லின்னு போடும்போது வன்மையான கொடுமையான தக்கன் வேள்வியை தகர்வித்தால் பெருமான் எல்லோருக்கும் அருள் செய்து. அப்படிப்பட்ட இந்த எல்லையில் வேள்வினா பெரிய வேள்வி பண்ணுறாரு. ஆனால் பூரணாதி யாரு கொடுக்கணும்? சிவத்துக்குள்ள கொடுக்கணும். சிவத்துக்கு கொடுக்காத வேள்வி அபவேள்வி. இதை நல்லா நோட் பண்ணிக்கணும். ஓம் சிவாய நம சொல்லி தான் இந்த பூர்ணாதி கொடுக்கும். பல தடவை இதை சொல்லிக்கிட்டே இருக்குங்க. இது நம்ம சொல்லலைங்க, பெரியவங்க அந்தணர்களிலிருந்து எல்லாரும் ஒப்புக்கொள்ளப்பட்டது. இது நமக்கு தமிழ் எல்லாரும் ஒப்புக்கொண்டது. சிவபெருமானை சொல்லி பூர்ணாவதி கொடுக்கறது தான் நமக்கு உயர்ந்தது. இது ரொம்ப முக்கியமான விஷயம் இது. அப்படிப்பட்ட நிலையிலே மரவுரை விட்டு அழகாக ஏழுடை மலரால் பொருட்டு வன் தக்கன் எல்லையில் வேள்வியை தகர்வித்து அருள் செய்து காடிடை கடினாய் கலந்து உடன் சூழ கண்டவர் பெருவுற விழித்து எய்து ஆய வேடுடை கோலம் விரும்பிய விகிருதர். காட்டில் போய் இந்த நாய்ங்கெல்லாம் அவர் சுற்றிக்கின்னு இருக்குது, அவர் மேலே கடினாயிங்க. அவர் அடவு வேடுவனாக போகை அப்படியே போகிறார். அப்படிப்பட்ட விகிருதர்னா விளையாட்டுக்காரர். அது என்ன வேடுவனாக இருந்தாலும் பாசுபாஸ்திரம் தனஞ்சயனுக்கு அருள்வதற்காக வேடுவனாக கோலம் கொண்டார்னு எத்தனை அடியாருக்காக சாமி என்னென்ன கோலம் கொண்டாருங்கிறது நம்மளால் இறுதிட்டு அவருடைய பெருமையை சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. விரும்பிய விருதர் வெங்குரு மேவி உள் வீட்டிருந்தாரே. 11வது பாடல் பதிகம் நிறைவாகுது. விண்ணியல் விமானம் விரும்பிய பெருமான். அது என்ன, விண்ணிலிருந்து மின் முட்டக்கூடிய அளவுள்ள உள்ள விமானம்னு பேர். இன்னொன்று விண்ணிலிருந்து வந்த விமானம்னு ஒன்று. இந்த விமானம்னு என்ன பேர் வந்ததுன்னா, பறத்தல் உடையது விமானம். அப்போ அங்கே மேல் உலகத்தில் இருக்கிறவங்க விமானம் வைத்து தான் இங்கு வந்திருப்பாங்க. அந்த விமானத்தை அப்படியே சுவாமி மேலே அந்த நிழலுக்காக வைத்து விட்டு வணங்கி இங்கேயே ஐக்கியமாயிருப்பாங்க. அது மட்டும் திருவள்ளிமலை விமானம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாராயணர் அப்படியே திருமால் தன் விமானத்தில் சுவாமி மேலே வைத்து அங்கே இடரென்ற கலந்துட்டார். ஏன்னா அதில் அந்த பதிகத்திலே சொல்கிறாரு, நாராயணரை இடர்பாகம் தந்தார் போலும் அப்படின்னு திருவள்ளிமலை பதிகத்தில் சொல்கிறார். அப்போ 6 கோடி நாராயணரில் எத்தனை நாராயணர் சிவபெருமான் அடைஞ்சாருங்கிறது நமக்கு தெரியாது, ஆனால் அடைஞ்சிருக்காங்க. இதான் முறை. அதுக்கு நமக்கு அப்பர் பெருமான் சான்று இருக்கு. கண்டவர் ஒருவரை விழித்து வெய்து ஆய வேருடை அப்படி பார்த்தோம்னா 11வது பாடல். விண்ணியல் விமானம் விரும்பிய பெருமான். அப்படி அங்கு அழகா தங்கி இருக்கக்கூடிய பெருமான். வெங்குரு மேவி உள் வீட்டிருந்தாய். இந்த வெங்குருவிலே நுழைந்து வீட்டிருந்து அருளக்கூடிய சீர்காழிப்பதியிலே நன்னிய நூலன், அது நன்னிய நெருங்கிய அப்படி அவரோட கலந்த நூலன். நூலறிவு சாதாரண விஷயம் இல்லை. நூலறிவாகுமாம் நுண்ணறிவு. அப்படின்னு அர்த்தம்னா அந்த ஆகமங்கள் எல்லாம் கரைச்சி குடிச்ச ஒரு வேதம் ஆகமம் என்னென்ன சைவத்துறை அவருக்கு தெரியாதது இல்லை. இப்படிப்பட்ட நூலன் ஞானசம்பந்தன் நவீன்ற சொன்ன இவ்வாய்மொழி
தன் வாயால் சொன்னக்கூடிய மொழிந்த வாய்மொழி நலமிகு 10 நலமே செய்யக்கூடிய இந்த 10 பாடையும் பண்ணியல்பாக பக்திமையாலே பண்ணோட மட்டும் பாடாதது பிரயோஜனம் இல்லை. முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஓதுவா மூர்த்திகள். சில பேர் பாடும்போது அப்படியே பெருமானுடைய கண் கலங்கி பாடுவாங்க, அப்படியே அந்த பெருமானையே நினைச்சு பாடுவாங்க. ஈசனையே இந்த முன்னால் இருக்கிற ஆடியன்ஸே மறைஞ்சு போயிடும். அப்படியே பாடி 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 ஒரு ஆனந்தமாக பாடுவாங்க. அப்படி பெருமான ஒவ்வொரு அந்த கைகளையும் கால் அப்படி பெருமானுடைய திருவடியும் பாடும்போது அப்படி கண்ணால் கண்டுகிட்டே பாடக்கூடிய இயல்புடைய அதுதான் பக்திமையாலே பாடியும் ஆடியும் பயில வல்லார்கள். பாடும் ஆட்டுமா இருந்து அப்படி வழிபடக்கூடிய வல்லவர்கள் விண்ணவர் விமானம் கொடுவர ஏறி விண்ணவர்கள்லாம் விமானங்கள் நம்முடைய வெள்ளையானையை கொண்டு வந்து சுந்தரமூர்த்தி சுவாமியை கூட்டு போன மாதிரி அவங்க தங்களுடைய விமானத்தெல்லாம் கொண்டு வந்துட்டு வாங்க பெருமான் கூட. அப்போ வியனுலக ஆண்டு அப்போ அண்டமெல்லாம் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய சிவலோகம் ஆழ்வர் ஆண்டு வீற்றிருப்பதை பெருமான் திருவடியிலே எப்போதும் அழகாக வீற்றிருந்து ஆனந்தமாக இருப்பார் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் நிறைவு செய்கிறார்.